வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 554 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நடைபெற்ற 15 செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்களை காசாவில் இஸ்ரேல் படுகொலை செய்தது குறித்து பல்வேறு மட்டங்களில் அதிருப்தி எழுந்துள்ளன. ஆனால் எப்போதும் போலவே அது மேற்குலக ஊடகங்கள் வெவ்வேறாக மாற்றி மாற்றி அதற்கு பெயர் வைத்து வருகின்றன. இது பொதுமக்கள் இடையே மிக அதிக அளவில் கொந்தளிப்பு ஏற்படுத்தினாலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து வெவ்வேறு தளங்களில் நாமே வெவ்வேறு நேரங்களில் இதை பேசியுள்ளோம். இப்போது அந்த இனப்படுகொலையானதை அவர்கள் வேறு ஒரு வடிவிற்கு மாற்றி குடும்பம் குடும்பமாக மக்களை கொலை செய்வதை மிக குறிப்பாக இஸ்ரேல் செய்து வருவதாக நாம் காண முடிகிறது. கடந்த 2-3 நாட்களாக அங்கிருந்து வரும் தகவல்களில் மிக குறிப்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை கொலை செய்வதை இஸ்ரேல் வழக்கமாக வைத்திருப்பதாகவே நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சதிவேலை மற்றும் ஒரு நெட்வொர்க் இதற்காக இயங்கிக் கொண்டிருப்பதாக தொழில்நுட்ப ரீதியாக உதவி செய்வதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளன. இது குறித்தும் நாம் இன்று பேசவிருக்கிறோம். அதேபோல் மற்றொரு புறம் ஈரான் அமெரிக்கா இடையில் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடந்த பேச்சுவார்த்தை, அதன் பிறகு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ரோம் நகரில் இன்னொரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக உள்ளது. இவை குறித்தும் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நான் சொல்லி இந்த மாதிரி இந்த ஈரான் யுஎஸ்ஏ இந்த டாக்ஸ் இதை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலாகவே நிறைய பேச வேண்டியிருக்கு. அங்கே நிறைய அதில் கேள்வி இருக்கு. ஸோ அது போறதுக்கு முன்னாடி நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த இனப்படுகொலைகளை வந்து எல்லா நாடுகளுமே அமைதியாக கைகட்டி தான் வேடிக்கை பார்க்குது. இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். திடீர்னு இங்க இருந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்து மெக்ரோன் சொல்றாரு, நான் ஜூன் மாசம் நடக்க போறேன் சவுதியில வந்து ஒரு இது நடக்குது, பாலஸ்தீன் இதுக்கான தீர்வுக்கான கொஸ்டினுக்கான ஒரு மாநாடு நடக்குது, அதுல வந்து பிரான்ஸ் வந்து இது அறிவிக்கும், பாலஸ்தீன் அங்கீகரிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் வந்து நெத்தனியாவோட பையன் வந்து அவரை திட்டுறான். அதுக்கப்புறம் நெத்தனியாகவும் அதுக்கு சப்போர்ட் பண்றாப்புல. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து தேர்தல் வரப்போகுது வர 28ஆம் தேதி. அந்த தேர்தல் பிரச்சாரத்துல வந்து ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு அந்த பிரச்சார கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, பாலஸ்தீனை வந்து இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்குது இஸ்ரேலு, நம்ம அதை உடனே நிறுத்தணும் அப்படின்னு. ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு. ஆமா எனக்கும் தெரியும். அங்க அந்த வேட்பாளர் சொல்றாரு, ஆமா எனக்கும் தெரியும், அதனாலதான் நம்ம வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களை நிப்பாட்ட போறோம் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா அப்படின்றாரு. சொன்ன உடனே அந்த வீடியோ எடுத்து போட்டு அப்படியே கதறாப்புல நெத்தனியாகு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வேறொரு நாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல்ல பிரதமரா போட்டிடுறவரு ஒரு விஷயம் சொல்றாரு, அதுக்கு வந்து எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து அவரு பயங்கரமா பொங்குறாரு, நீங்க இப்பெல்லாம் பேசலாமா அப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு. இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மிக குறிப்பாக குடும்பமாக கொலை செய்யப்படுவது அப்படின்றத இப்போ வந்து உத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் பர்டிகுலரா அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு ஒரு வீடியோ சமீபத்தில் வந்தது வந்து அமெரிக்கன் நிறுவனம் ஒன்று, மென்பொருள் நிறுவனம் ஒன்று மிக குறிப்பா மிகப்பெரிய அளவுல பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களுடைய டேட்டாவை வந்து கொடுத்துருச்சு இஸ்ரேலுக்கு. அதனாலதான் வந்து அவங்க தேடி தேடி அவங்க எங்கெல்லாம் ஆக்சஸ் ஆகுறாங்க, எங்கெல்லாம் போறாங்க வர்றாங்கன்னு சொல்லி அவங்களை தேடி தேடி கொலை பண்றாங்க அப்படின்னு. இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள், மென்பொருள் நிறுவனங்கள், இவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த போர்ல வந்து காம்ப்ளிசிட் ஆயிருக்காங்க, இதை பத்தி பேசியாகணும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது குறிப்பா டீப் ஸ்டேட் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களா இருந்து இன்னைக்கு டெக் அலிகாக் நிறுவனங்களா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, குறிப்பா அமெரிக்காவில் இருந்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள். நீங்க அந்த டெக் அலிகாகிக் நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு. நம்ம எல்லாரும் பயன்படுத்துற செயலிகளினுடைய நிறுவனங்கள் தான் அந்த நிறுவனங்கள். மைக்ரோசாஃப்ட்ல எடுத்து மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா, ஃபேஸ்புக் மெட்டா, அதே போல அமேசான்,
அமேசான் நிறுவனம். இப்போ ஏஐ தொழில்நுட்பத்துல முன்னணியில இருக்கக்கூடிய ஓப்பன் ஏஐ, இப்படி பல்வேறு நிறுவனங்கள், ஆரக்கிள், பல்வேறு நிறுவனங்கள். இந்த பல்வேறு நிறுவனங்களுடைய பணி என்னவா இருக்குதுன்னா, இந்த இந்த போர் காலகட்டத்தை பொறுத்தளவுல என்னவா இருக்குதுன்னாக்க, இந்த போர்ல எப்படி தங்களுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா வேலை பார்க்கறாங்க. இப்போ சமீபத்துல ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதுல 2 கூகுள் நிறுவன ஊழியர்கள் 2 பேர் அவங்க ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க ஏஐக்காக. அந்த ஏஐ ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா இஸ்ரேலினுடைய போருக்கு, இனப்படுகொலை போருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அந்த 2 பேரையும் பணி நீக்கம் செஞ்சிருச்சு கூகுள் நிறுவனம். அந்த 2 பேர்ல ஒருத்தர் மொராக்கோல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, மொராக்கோ அதாவது மொராக்கோ நாட்டினுடைய பெண். இன்னொரு பெண்மணி இந்திய நாட்டில இருந்து போய் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த 2 பேரும் சேர்ந்து அதுல எதிர்ப்பு பதிவு பண்ணதுனால அவங்க 2 பேரையும் பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க அந்த நிறுவனத்தில இருந்து. இது வெளிப்படையான குற்றச்சாட்டு. நேரடியா கூகுள் நிறுவனத்தினுடைய ஏஐ தொழில்நுட்ப பிரிவுங்கிறது காசா இனப்படுகொலை போருக்கு நேரடி பங்காற்றுது அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்களினுடைய குற்றச்சாட்டு. அதே போல மெட்டா நிறுவனம். மெட்டா நிறுவனம் ஒரு சின்னது மன்னிக்கணும். அது கூகுள் நிறுவனம் இல்ல. அவங்க 2 பேரும் அந்த இதுல இது பண்ணதான் இல்லையா? அந்த 50வது விழாவுல அது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். மைக்ரோசாஃப்ட்டுடைய சிஇஓவா இருக்கக்கூடிய பெங்களூரை கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் சத்யா நாதல்லன் ஒருத்தர். அவரும் அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் அவங்க அந்த ஓகே. ஆமா. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய ஒரு இது. அவங்க ஒருத்தவங்க மொராக்கன், இன்னொருத்தவங்க இந்தியா. சாரி சார். இந்தியா சேர்ந்தவங்க. சோ இவங்க ஆமா கூகுள் நிறுவனம் இல்ல, இதுதான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய ஏஐ தொழில்நுட்ப பிரிவினுடைய நிறுவனம். சோ அந்த நிறுவனம் இந்த நேரடி பங்களிப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு வச்சு அவங்க மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள பணி நீக்கம் செஞ்சிருச்சு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். இதே மாதிரி மெட்டா நிறுவனம் வாட்ஸ்அப் மூலமா தகவல்களை திரட்டி, குறிப்பா குரூப் தகவல்களை திரட்டி தான் இந்த போர் நடத்துது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு 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 லீக் வந்தது. நிறைய பத்திரிகை நிறுவனங்கள் கிரிட்டிக்கலா இயங்கக்கூடிய பத்திரிகை நிறுவனங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல மின் பிரஸ் நியூஸ்ன்னு சொல்ற ஒரு பத்திரிகை இது நிறைய விஷயங்களை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி எழுதியிருந்தது. அப்ப அதுல லாவெண்டர் அப்படின்னு ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டார்கெட்டிங் செட் பண்றாங்க. அதுல அதாவது ஒரு ஹமாஸுக்கு தொடர்புடைய ஒரு நபரை கொல்றதுக்கு, குறிப்பா ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு, அது ஹமாஸ் மட்டும் கிடையாது, பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது, பிஎஃப்எல்பி, டிஎஃப்எல்பி போன்ற பல்வேறு ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளினுடைய ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை கண்டுபிடிச்சிட்டா கொலை பண்றதுக்கு ஒரு கேடர் லெவல்ல இருக்கக்கூடிய, கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஹமாஸ் மெம்பரை அழிக்கிறதுக்கு 100 பேர் வரைக்கும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த அந்த ஏஐக்கு கொடுத்திருக்கிற டேட்டா. இப்ப 100 பேர் வரைக்கும் ஒருத்தரை கொலை பண்றதுக்காக 100 பேர் வரைக்கும் பொதுமக்களை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டா இன்சர்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த பின்னணியில தான் பல்வேறு கொலைகள் நடந்திருக்கு. ஒருத்தர் இருந்தாலும் கணக்கு வழக்கு இல்லாத பொதுமக்களை கொலை பண்றது நடந்தது. ஸோ அதெல்லாம் அதாவது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொலை பண்றது. ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத டேட்டா கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துல குண்டு போடுறதுக்கு சொல்றது, அதை குண்டு போடுறது. இப்படிதான் குண்டு போட்டு அழிச்சாங்க. அதனாலதான் பல்வேறு கொலாட்ரல் டேமேஜ் ஏற்பட்டுச்சு. பெரிய அளவிற்கான கொலாட்ரல் டேமேஜ் ஏற்பட்டது. குழந்தைகளும் பெண்களும் இறந்ததுக்கான அடிப்படையான காரணம் ஏஐ மூலமா அவங்க போரை நடத்தினதுதான். லாவெண்டர்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு நடத்தினாங்க, ஏஐ ப்ரோக்ராம்.
அதே போல வேர் இஸ் மை டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், இன்னும் அதே போல இன்னொரு பேர்ல வந்து ஒரு ப்ரோக்ராம். இப்ப இந்த 3 ஏஐ தொழில்நுட்ப ப்ரோக்ராம் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. அது காசாலையும் பயன்படுத்தப்பட்டுச்சு, லெபனான்லயும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதனாலதான் பொதுமக்களினுடைய படுகொலைகள் வந்து பெருமளவுக்கு எண்ணிக்கையில இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இவங்க பயன்படுத்தினது. இப்ப புதுசா பாத்தீங்கன்னா இதுல வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய டேட்டாவை என்எஸ்ஓங்கிற நிறுவனம் திருடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேஸ வந்து அமெரிக்காவுல பதிவு பண்ணியிருக்கு மெட்டா நிறுவனம். ஏற்கனவே அவங்க கூட வந்து ஒரு டீல் போட்டிருந்தப்போ இந்த குரூப் டேட்டாவெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க, அது சட்ட விதிகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நடக்குது. அந்த நிறுவனத்துக்கும் மெட்டா நிறுவனத்துக்குமான வழக்கு வந்து நடக்குது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த நிறுவனங்கள்ல இவ்வளவு டேட்டாவையும் கலெக்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் வந்து போருக்காக பயன்படுத்துறாங்க. போருக்கு பயன்படுத்தும் போது இவ்வளவு கொலாட்ரல் டேமேஜ் ஏற்படுது, இவ்வளவு பொதுமக்கள் கொலை பண்ணப்படுறாங்க, போர்க்குற்றங்கள் வந்து கணக்குல அடங்கா போர்க்குற்றங்கள் வந்து நடக்குது. இதெல்லாம் ஏன் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ஏன் வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போதுதான் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இருக்கு. இப்ப இந்த இண்டஸ்ட்ரியை நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ தற்கால போர் நடைமுறைகள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, போருங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இப்போ போருக்காக இந்த மெய்நிகர் தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் எதிர்கால போரினுடைய அடிப்படையா இருக்க போகுதுங்கிறது தான் இப்ப இருக்கிற ஆய்வுகள் வந்து சொல்லுது. அது வந்து யுக்ரைன் போர்ல அப்படிதான் பயன்படுத்துறாங்க, ஏஐ தான் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி எங்கேயும் வந்து இந்த போர்லயும் வந்து ஏஐ வந்து பயன்படுத்தப்படுது. இப்ப இந்த இந்த டேட்டா வந்து போர் காலத்துல டேட்டாவை கலெக்ட் பண்ணி தன்னுடைய ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து வீரியமானதா மாத்துறதுக்கு டெக் நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டியும் நடக்குது. அந்த போட்டியில தான் கூகுள் நிறுவனத்திலிருந்து, மெட்டா நிறுவனத்திலிருந்து, மைக்ரோசாப்ட்ல இருந்து எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு வந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு உதவி பண்றாங்க. இந்த போட்டி போட்டு உதவி பண்ணி இவங்க வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க. அவங்களுடைய ஏஐ தொழில்நுட்பத்தை மெருகுபடுத்துறதுக்கு, போருக்காக மெருகுபடுத்துறதுக்கு, எதிர்கால போர்களுக்காக மெருகுபடுத்துறதுக்கு, டேட்டா கலெக்ஷன்ல ஈடுபடுறதுக்காக தங்களுடைய சாஃப்ட்வேர்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி வீரியப்படுத்துறதுக்காக தான் இந்த இதுல வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஈடுபடுறாங்க. இது முழுக்க முழுக்க போரின் மூலமா மக்களை வந்து உலகம் முழுக்க படுகொலை பண்றதன் மூலமா லாபம் அடையக்கூடிய நிறுவனங்களா இந்த டெக் நிறுவனங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ அதற்காக தங்களுடைய தொழில்நுட்பங்களை வளர்க்கிறாங்க. மக்களை கொலை பண்றத வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து இங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு இனப்படுகொலை எல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வந்து இங்க இதுல பின்னணியில இருக்கக்கூடிய பொருளாதாரம். இந்த நிறுவனங்கள் ஏன் போட்டி போட்டுக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறதுல. அதே மாதிரி இந்த நிறுவனங்கள் ஒரு பக்கம் வணிகத்துக்காக போட்டி போடுறாங்க. இப்போ வணிகத்துக்காக, போருக்காக எல்லா போர்லயும் வந்து இது அவங்க வந்து போவாங்களா அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க. எல்லா போருக்கும் வந்து போய் உதவி பண்ணுவாங்களா? இப்போ சுடான்ல வந்து போர் நடக்குது. சுடான்ல அரசு ராணுவத்துக்கும் பாராமிலிட்டரி போர்ஸுக்கும் துணை ராணுவ படைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப அங்க கொண்டு போய் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரதானமான போரா இருக்கணும். அமெரிக்காவினுடைய அதிகார வர்க்கம் விரும்பக்கூடிய போரா இருக்கணும். அமெரிக்காவினுடைய உதவி வேணும். அமெரிக்கா இயக்கணும். அந்த போரை வந்து அமெரிக்கா நடத்தணும். அதற்கு இந்த நிறுவனங்கள் துணை போறதுக்கு தான் இந்த நிறுவனங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது இந்த போரை பொறுத்தளவுல அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவோட இந்த போர் நடக்குது. அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இந்த போரே நடக்குது. ஸோ அதனால அதுல வந்து ஃபுல் கிரீன் சிக்னல் அமெரிக்கன் அரசாங்கத்தில இருந்து இருக்கு. அதற்காக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இது. அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காக இயங்கக்கூடிய நிறுவனங்கள், அதன் மூலமா லாபம் அடையக்கூடிய நிறுவனங்கள். இப்ப இந்த வருஷம் $1 trillion வந்து டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறேங்கிறாரு இந்த ட்ரம்ப்.
இப்ப இந்த $1 ட்ரில்லியன் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக டேட்டா கலெக்ட் பண்றதுக்காக முன்னல்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இங்க இந்த போர் நடந்துட்டு இருக்கு. இதுல டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டா எதிர்கால போர்களுக்கு அமெரிக்காவுக்கு டெக்னாலஜிக்கலி உதவி பண்றதுக்காக இந்த நிறுவனங்கள் வந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து ஐடியாலஜிக்கலி இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த போருக்கு ஆதரவான நிறுவனங்களா இருக்காங்க. இந்த ஐடியாலஜிக்கல் பின்னணிங்கிறது எப்படி வருதுன்னா, அவங்க எல்லாருமே ஜைனிஸ்ட் நிறுவனங்களாவே இருக்கு. இது எல்லாருமே இயக்கக்கூடியவர்கள், முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஜைனிஸ்டுகளா இருக்காங்க. இந்த ஜைனிஸ்டுகள் எப்படி இவ்வளவு இன்ஃபுளுன்சியல் பொசிஷனுக்கு வந்தாங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யூனிட் 8200 அப்படின்னு சொல்லிட்டு டெல்லவீவ்ல ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்த யூனிட் 8200 நேரடியா இஸ்ரேல் அரசாங்கத்தினால இயக்கப்படக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனத்தினுடைய பிரதானமான பணிங்கிறது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய திறமையான, நல்லா படிக்கக்கூடிய இளைஞர்கள், குழந்தைகளை வந்து தேர்வு பண்ணி, இப்ப நம்ம ஊர்ல ஐஐடி போல தேர்வு பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுத்து, கல்வியை கொடுத்து, சொல்லி கொடுத்து, குறிப்பா டெக்னாலஜிக்கல் ரீதியான கல்வியை வந்து சொல்லி கொடுத்து அவங்கள அதுல கைதேர்ந்தவர்களா மாத்துறது. அதே போல உளவு தகவல்களை திரட்டுறதுக்கான திறமைகளை வளர்த்துருக்கிறதுக்காகவே சிறப்பு கல்வியை வந்து அங்க கொடுக்குறாங்க. இப்போ மெயினா வந்து அங்க படிக்கக்கூடியவர்கள் நல்ல டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி அந்த நிறுவனத்துல எடுத்து ஹேக் பண்றது, கம்ப்யூட்டர்ல இருந்து போய் ஹேக் பண்ற தொழில்நுட்பம், என்னென்ன இல்லீகல் வேலை எல்லாம் பண்ண முடியுமோ, ஒரு டெக் நிறுவனத்திலிருந்து டெக்னாலஜி ரிலேட்டடா என்னென்ன இல்லீகலான வேலை எல்லாம் பண்ண முடியுமோ அந்த இல்லீகல் வேலை எல்லாத்தையும் பண்றதுக்கான பயிற்சியை வந்து கொடுக்கறது இந்த கல்வி நிறுவனம் தான் கொடுக்குது. யூனிட் 8200. இத கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களே இன்டெலிஜென்ஸ் யூனிட் வச்சிருக்கிறாங்க. மொசாதினுடைய உளவு நிறுவனமும் அதுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. அதான் அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த அம்மான்ல தான் மொசாதுக்கான உளவு தகவல்கள் டெக்னாலஜிக்கல் ரீதியா திரட்டப்படுது. சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரு, சைபர் வார்ஃபேர் நடக்கிறது அங்கிருந்து தான் நடக்குது. குறிப்பா வந்து ப்ரொபகண்டா வாரு, சைபர் வாரு. இந்த சைபர் வாரும் ப்ரொபகண்டா வாரும் பிரதானமா நடக்கக்கூடிய தலைமையகம்ங்கிறது அம்மான்கிற தலைமையகம். அம்மான்கிறது யூனிட் 8200 ஒரு பிரதானமான யூனிட். அந்த யூனிட் மீது தான் ஹெஸ்புல்லா வந்து தாக்குதல் நடத்துச்சு. யூனிட் 8200 அம்மான் தலைமையகத்துல வந்து தாக்குதல் நடத்துச்சு. அது எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா, ஹெஸ்புல்லாவினுடைய மூத்த கமாண்டர் இன் சீஃபா இருந்த ஒரு தலைவரை அவங்க கொலை பண்ணதுனால, அசாசினேட் பண்ணதுக்கு பதிலடியா ஹசன் நஸ்ரல்லா இருக்கும்போது இந்த தாக்குதல் வந்து பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அம்மான் தலைமையகத்துல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையா தான் பேஜர் தாக்குதலை நடத்துனுச்சு யூனிட் 8200. அதற்கு பதிலாங்கும் பழிவாங்கும் நடவடிக்கையா தான் ஹெஸ்புல்லாவினுடைய தலைமைகள் மீதான தாக்குதலையும் வந்து பண்ணாங்க. சோ இது எல்லாமே வந்து அந்த கோர், அதாவது இஸ்ரேலினுடைய அதிகாரத்தினுடைய கோரே இந்த அம்மான்கிற தலைமையகத்துலதான் இருக்கு. சோ அதற்காக தான் இவ்வளவு பெரிய தாக்குதலை வந்து நடத்தினாங்க. டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக் அளவுக்கு போனாங்க. தலைமைகளையே கொலை பண்ற அளவுக்கு போனதுக்கான அடிப்படை அவங்களுடைய மூளையில வந்து கைய வச்சுட்டாங்கிறதுனாலதான். சோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான அம்மான்கிற அந்த தலைநகரம் தான், அந்த தலைமையகம் தான் இந்த வேலைகள், இந்த பணிகள் பூரா பண்ணக்கூடியது. இப்ப இந்த அம்மான்ல வேலை பார்க்கணும், கட்டாயமா வேலை பார்க்கணும், திறமையான கல்வி பயின்ற டெக்னாலஜிக்கலி வெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே இந்த அம்மான்ல வந்து வேலை பார்க்கணும். இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க வேலை பார்த்தாங்க உளவு நிறுவனத்துக்காக, மொசாதுக்காக. அப்படி வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்ட இதுக்கு வந்து வேலைக்கு போய்க்கலாம். அதுதான் வந்து கண்டிஷன். அவங்க படிக்க வைப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க, ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க வந்து வேலை பார்க்கணும், உளவு நிறுவனத்துக்காக வேலை பார்க்கணும். வேலை பார்த்ததுக்கு அப்புறம்
ஒரு 5 வருஷம் நீங்க வந்து வேலை பார்த்துட்டீங்கன்னா அதற்கப்புறம் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க வேற பக்கம் வந்து வேலைக்கு போய்க்கலாம். ஸோ இப்படி போகக்கூடிய நபர்கள் சர்வதேச அளவுல குறிப்பா அமெரிக்கன் டெக் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுல மிகப்பெரிய வரவேற்பு பெறாங்க. அப்ப அங்க வந்து டெக்னாலஜிக்கலி இந்த இல்லீகல் வேலை எல்லாம் தெரிஞ்ச அவங்க திறமைசாலிகளா எடுத்துக்கிறாங்க. முக்கிய பொறுப்புகள்ல போடுறாங்க. குறிப்பா வந்து டெக்னாலஜிக்கல் ரீதியான முக்கிய பொறுப்புகள்ல வந்து அவங்கள போடுறாங்க. ஸோ இந்த வேலை வந்து அமெரிக்காவினுடைய டெக் நிறுவனங்கள், பெரிய டெக் நிறுவனங்கள் எல்லாத்துலயும் வந்து நடக்குது. இப்படி ரிட்டையர்ட் ஆகி போகக்கூடிய நபர்கள் உண்மையாவே வந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல ரிட்டையர்ட் ஆகி போறவங்களும் இருக்கிறாங்க. மொசாதினால அனுப்பப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 குரூப்பும் இருக்கு. இப்ப இது 2மே போகுது. இதுல இயல்பா போகக்கூடிய தானே விரும்பி போகக்கூடியவர்களை கட்டுப்படுத்துற வேலையும் இஸ்ரேலால ஈஸியா பண்ண முடியுது. ஏன்னா தன்னால வளர்க்கப்பட்டவர்கள். அதனால அவங்கள்ட்ட கேட்டா இவங்க வந்து மறுக்க மாட்டாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. 2வது தன்னுடைய நாட்டுக்காக செய்யறாங்கிற பேர்ல வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதுலதான் வந்து அவங்க அமெரிக்காவினுடைய டேட்டாவை திருடுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்றாங்க. சோ இப்படியான ஒரு கட்டமைப்பு ரீதியான விஷயத்த வந்து இஸ்ரேல் வந்து பண்ணுது. சோ இந்த பின்னணியில தான் அந்த டெக் நிறுவனங்கள் முழுக்க இன்ஃபுளுன்சியல் பீப்புளா இந்த இஸ்ரேலினுடைய ஜைனிஸ்டுகள் போய் சேர்றாங்க. இவங்க தனியா வந்து இந்த நிறுவனங்களுக்கு போகாதவர்கள், திறமைசாலியா இருந்து இந்த நிறுவனங்களுக்கு போகாதவர்கள் இவங்களே சொந்த நிறுவனங்களை உருவாக்குறாங்க, டெக் நிறுவனங்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கப்படுற பல நிறுவனங்கள் இருக்கு. அவங்களுடைய பணியே இந்த மாதிரியான ஸ்பைவேர் கண்டுபிடிக்கிறது, ஸ்பைவேரை வந்து விற்கிறது தான் அவங்களுடைய வேலையா இருக்கு. அப்படி உருவான ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்பைவேர் தான் பெகாசஸ்ங்கிறது. என்எஸ்ஓங்கிற நிறுவனம் இதே யூனிட் 8200ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வந்து உருவாக்குன நிறுவனம். அந்த என்எஸ்ஓ நிறுவனம் தான் பெகாசஸ்ங்கிற சாப்ட்வேரை கண்டுபிடிச்சது. அது வந்து அதன் மூலமா தான் இந்தியா முதற்கொண்டு பத்திரிகையாளர்களும் செயற்பாட்டாளர்களும் கண்காணிக்கப்பட்டு திருட்டுத்தனமா அவங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர்ல எல்லாம் வந்து தகவல்களை வச்சு அதன் மூலமா கைது செய்யப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்டிருந்தாங்க. அதுல இறந்து போனவர் தான், ஜெயிலுக்குள்ளேயே இறந்து போனவர் தான் ஃபாதர் ஸ்டான் சுவாமி. இப்படி பல்வேறு பேர் இன்னும் வந்து ஜெயில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வெளியில வர முடியாத அளவுக்கு யுஏபிஏ வழக்குல வந்து ஜெயில இருக்கிறாங்க. இதே மாதிரி கொலம்பியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு இந்த சாப்ட்வேர் வந்து கொடுக்கப்பட்டு பத்திரிகையாளர்கள்ல இருந்து செயற்பாட்டாளர்கள் வரைக்கும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படியாக கொலை செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர் தான் கமால் கசோஸ் ஜமால் கசோச்சிங்கிற சவுதி பத்திரிகையாளர். வாஷிங்டன் போஸ்ட்ல வேலை பார்த்த சவுதி பத்திரிகையாளர் துருக்கி தூதரகத்துல வச்சு கொலை செய்யப்பட்டார் சவுதி தூதரகத்துல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்த இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேருங்கிறது எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதுன்னா என்எஸ்ஓங்கிற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த என்எஸ்ஓ நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் அதை வந்து உருவாக்குன நபர்கள் எல்லாருமே இதே யூனிட் 8200ல வேலை பார்த்துட்டு வெளியில வந்த முன்னாள் உளவுத்துறை நபர்கள் தான், டெக்னிக்கல் நபர்கள் தான். ஸோ இப்படிதான் வந்து இவங்க செலிபிரிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கி இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்தப்படுது இந்த மாதிரியான இல்லீகல் வேலைகளுக்காக. சர்வதேச விதிமுறைகளை எல்லாத்தையும் வந்து மீறி செயல்படுற இந்த வேலைகள் பூரா பண்ற சாஃப்ட்வேர்ஸை வந்து டெக்னிக்கல் சைட்ல வந்து உருவாக்கக்கூடிய நபர்களா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த யூனிட் 8200ல இருந்து வர்றவங்க தான். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து இவங்க எல்லா நிறுவனங்களுக்குள்ளேயும் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அதையெல்லாம் கடந்து உங்களுக்கு இந்த நிறுவனங்களினுடைய டிசிஷன் மேக்கிங் பொசிஷன்ல மிக முக்கியமான ஆட்களா வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஜைனிஸ்ட் நிறுவனங்களினுடைய பணத்தினால உருவாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேலை பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்படி வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய டெக் நிறுவனங்கள்ல இருந்து மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் முழுமையான அதிகார பொறுப்புகள்ல தன்னுடைய ஆட்களை வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்கு இஸ்ரேல்ங்கிற நாடு. அதன் மூலமா தான் அமெரிக்காவினுடைய அந்த முடிவுகளையும் வந்து டிசைட் பண்ற இடத்துலயும் வந்து பெரிய இன்ஃபுளுன்சியல் சக்தியா இருக்கிறது இஸ்ரேல். அதற்கு அடிப்படையா இருக்கிறது இந்த யூனிட்டி 8200ங்கிற இந்த நிறுவனம் தான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
அதன் பின்னணியில தான் இது எல்லாமே நடக்குது. இது வந்து ஒரு விஷயத்துக்காக நடக்கிறது இல்ல, ஒரு ஐடியாலஜிக்கல் பின்னணியில மட்டுமே நடக்கல. பணம் இருக்கு இதுக்கு பின்னாடி. இது எப்படி வந்து இந்த நெட்வொர்க்கை உருவாக்குனாங்கிறதையும் வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா தான் இதனுடைய ஓவரால் விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால இந்த யூனிட் 8200 ஜைனிசம்ங்கிற ஐடியாலஜி, இதனால கிடைக்கிற லாபம், எதிர்கால போருக்காக வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்காக இந்த நிறுவனங்கள் நடத்துற போட்டி, இது எல்லாம் கலந்துதான் இவ்வளவு பெரிய மாபெரும் போர்க்குற்றமும் மனித குலத்திற்கு எதிரான குற்றத்துக்கும் இந்த நிறுவனங்கள் துணை போயிட்டு இருக்கு. புரியுது புரியுது தோழர். இதுல என்னன்னா, இப்போ மெட்டா மாதிரியான நிறுவனங்கள் அப்படின்றப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே அவங்களோட அண்டர்ல தான் வருது. நாளைக்கு நமக்கு நம்ம நம்ம பண்ற ஒர்க் அவங்களுக்கு பிடிக்கல, அல்லது வந்து நம்ம பேசுறது கூட பிடிக்கல அப்படின்னா, நாளைக்கு நம்மளோட டீட்டெயில் எடுத்து ஈஸியா அவங்க வெளில விட்டுருவாங்க. அந்த அந்த இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த அச்சம் வரதான் செய்யுது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியல. வெறும் அந்த பலஸ்தீன் மக்களை மட்டும் ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்பல. யார வேணாலும் அக்செப்ட் பண்ணலாம். உங்களுடைய என்ன எப்ப வேணாலும் அவங்களால நம்ம எங்க இருக்கணும் அவங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அங்கேருந்து அப்படியே அடுத்து ஈரான், அமெரிக்கா இந்த 2 பேருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமேல அடுத்த வாரமும் மஸ்கட்ல தான் தொடங்கும் அப்படின்னாங்க பேச்சுவார்த்தை. 19ஆம் தேதி இப்ப இத்தாலி தலைநகர் ரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அது எங்கேருந்து தொடங்குச்சு? முதல்ல எப்படி வந்து அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நாங்க இன்டைரக்ட் நெகோசியேஷன் மட்டும் தான், டைரக்ட் நெகோசியேஷனுக்கு வரவே மாட்டோம்னு. அப்படிதான் நடந்திருக்கு. 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் நடந்ததா சொல்றாங்க. அ கடைசியா வரும்போது மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் நின்னு மரியாதை நிமித்தமா 2 பேரும் நேரடியா பேசிக்கிட்டு அதான் சொல்றாங்க. விட்காஃபும், அரகாட்சியும் வந்து நேரடியா நின்னு பேசிக்கிட்டு வந்ததா சொல்றாங்க. இது எங்கேருந்து தொடங்குச்சு? இத பத்தி சொல்லுங்க. முதல்ல இது எங்கிருந்து தொடங்குனுச்சு என்னதெல்லாம்ங்கிறத விட, இது எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த போர் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எதற்காக நடத்தப்படுது, இது எதை நோக்கி போகுது, என்ன முடிவு வந்து எட்டப்பட போகுது இதுல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப அதுல வந்து சில சிம்பாலிக் விஷயங்கள் வந்து இப்ப நீங்க கேட்டதுல இருக்கு. அதுல என்னன்னாக்க அமெரிக்கா ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு. நான் கேட்கிற விஷயங்களை பண்ணல, 2 மாசம் டைம் பீரியட் கொடுத்து இதுக்குள்ள நீ வந்து நான் சொன்னதை வந்து ஏத்துக்கலன்னா நான் சொல்ற டீல்ல வந்து நீ எசென்சியலி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் ஒரு ஒரு நெகோசியேஷன் டீல் கொடுக்குறேன், ஒரு ஒரு உத்தரவு போடுறேன், கையெழுத்து போட்டு அனுப்பிவிடு, நான் சொல்றதை கேட்டுக்கோ, அவ்வளவுதான். அவங்க கொடுத்திருந்தது அதுதான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன்னா நீ தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்திருந்த மிரட்டல். இப்ப இந்த மிரட்டலுக்கு தான் வந்து பதில் கொடுக்கணும். இப்போ அந்த இடத்துலதான் ஈரான் வந்து என்ன பண்ணுச்சு, நீ கொடுக்குற மிரட்டல் எல்லாம் வந்து நான் பெருசா கருதல, நீ மிரட்டி என்னை பணிய வைக்கலாம்னு நினைக்காத, அதற்கு அடங்கக்கூடிய நான் இல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் விதமா தான் அதனுடைய பதிலும் வந்து இருந்தது. அத சிம்பாலிக்கா பல விஷயங்கள்ல பண்ணாங்க. அப்போ அமெரிக்கா வந்து இந்த மிரட்டலை யாரு மூலமா கொடுத்ததுன்னா, அமெரிக்கா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மூலமா கொடுத்தது. அமீரகத்தின் மூலமா வந்து கொடுத்தது. இந்த லெட்டர் வந்து அவங்க மூலமா தான் வந்துச்சு. அதற்கான பதில வந்து ஈரான் யாரு மூலமா கொடுத்ததுன்னா, ஒமன் மூலமா கொடுத்தது. இப்ப அதுலயே வந்து அது என்ன பண்ணுதுன்னா, நீ சொல்ற கண்டிஷனை வந்து நான் ஏத்துக்க முடியாது, நீ சொல்ற நீ நீ வர்ற வழியில நான் வர முடியாது அப்படிங்கிற இடத்தை தான் வந்து அது சூஸ் பண்ணுது ஒவ்வொரு இதுலயும். நீ சொல்றத நான் ஏத்துக்க முடியாது, நீ ஒருத்தன் மூலமா வந்து எனக்கு ஒரு தகவல் சொல்றேன்னா அவன் மூலமா நான் உனக்கு தகவல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது ஈரான். அதற்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓமன் மூலமா வந்து இவங்களுடைய பதில் கடிதத்தை வந்து அனுப்புனாங்க. இப்போ அடுத்து வந்து இப்ப இவங்க 2 பேருடைய அவங்க கொடுத்திருந்த கண்டிஷன், இவங்க அதுக்கு திருப்பி கொடுத்திருந்த பதில், இது 2ம் வந்து ஒரு கட்டத்திலயும் வந்து மேட்ச் ஆகாத விஷயம். இப்ப இதுல வந்து எப்படி பேச முடியும் அப்படின்னா, பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு, பேசணும். இப்ப பேசணும்னாக்க யாரோ ஒருத்தர் பக்கத்துல வந்து கொடுத்திருக்கிற கண்டிஷனை வந்து ஏத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும். இப்போ இதுல யாருக்கு வந்து இந்த இந்த கண்டிஷன் வந்து
எக்ஸிஸ்டன்சியல் அப்படின்னாக்கா, அதாவது அவங்களுடைய இருப்புக்கே கேள்விக்குரிய விஷயமா யாருக்கு இருக்குன்னா ஈரானுக்கு தான். அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இந்த நெருக்கடி எல்லாம் கொடுத்து ஈரான் வந்து இதெல்லாத்தையும் சரி பண்ணலன்னா அமெரிக்கா வந்து அழிஞ்சிட போறது கிடையாது. அமெரிக்காவுக்கு செக்யூரிட்டி அச்சுறுத்தல் கிடையாது. அமெரிக்கா இருக்கிறது 10,000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு. அவங்களுக்கு இவங்களால எந்த வித அச்சுறுத்தலும் கொடுக்க முடியாது. அமெரிக்கா தான் உலகம் முழுக்க 800 பேசஸ உருவாக்கி வச்சிருக்கு. அரபு நாடுகள் முழுக்க, அந்த அரபு பகுதி முழுக்க வந்து பல்வேறு பேஸ்களை வச்சிருக்கு. 50,000த்துக்கும் மேற்பட்ட துருப்புகளை வந்து நிறுத்தி வச்சிருக்கு. சோ அதனால ஈரானுக்கு தான் அச்சுறுத்தல். ஈரானுக்கு தான் இது எக்ஸிஸ்டன்சியல் பிரச்சனை. இவங்க கொடுக்குற கண்டிஷன் எல்லாமே ஈரானுக்கு தான் எக்ஸிஸ்டன்சியல், இவங்களுக்கு கிடையாது. அப்ப யாருக்கு எக்ஸிஸ்டன்சியல் இல்லையோ அவங்கதான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணா மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கும். இப்ப எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு அல்டிமேட்டம் கொடுக்குறாரு. நீ வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாக்க நீ உயிர் வாழலாம், இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து எனக்கு கண்டிஷன் போடுறாருன்னா இது யாருக்கு எக்ஸிஸ்டன்சியல் பிரச்சனை? அவருக்கு நான் காலில் விழலைன்னா கூட அவருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஆனா அவருடைய டிமாண்ட் என்னன்னா அதிகாரத்தின் பேர்ல என்னைய வந்து அவர் காலில் விழ சொல்றாரு. இப்ப நான் ஒண்ணு என்னுடைய மரியாதையை வந்து இழந்துடணும், இல்லைன்னா நான் இறந்துடணும். இது ரெண்டும் தான் வந்து அவர் எனக்கு கொடுக்குற டிமாண்டு. இந்த 2 டிமாண்டையும் வந்து என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப அவரு தான் என்ன பண்ணணும்னா, சரி ஓகே பரவாயில்ல, நீ காலில் விழ வேண்டாம், நம்ம 2 பேரும் பேசுவோம். பேச்சின் முடிவுல வந்து உனக்கு எனக்கு உடன்பாடு எட்டப்படலைன்னா அப்புறம் வந்து நான் கொடுக்குற டிமாண்டை வந்து நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கறத அதுக்கப்புறம் தான் அவரு கேட்க முடியும். ஸோ முதல்ல பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அவரு தான் அவருடைய டிமாண்டை வந்து விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்தா மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கும். இல்லைன்னா எங்க 2 பேருக்குள்ள சண்டை தான் நடக்கும். ஸோ இப்ப இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இது முடியாது, நீங்க கொடுக்குற கண்டிஷன் எதையும் என்னால ஏத்துக்க முடியாது, பேச்சுவார்த்தை நடத்தணும்னாக்க நான் சொல்ற மாதிரிதான் நீங்க பேச்சுவார்த்தையை பண்ண முடியும், அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கும், இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துல அமெரிக்கா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அப்படியான இடத்துலதான் அமெரிக்கா டிமாண்ட் பண்ணது நேரடி பேச்சுவார்த்தை. நேரடியா வந்து நாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னது. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்க பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க ஏற்கனவே பேசுனீங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு காத்துல விட்டுட்டீங்க, அதனால இனிமே உங்களை நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் பெருசா எதுவும் இல்லை, இருந்தாலும் நீங்க விருப்பப்படுறதுனால பேசுவோம், ஆனா மறைமுகமா தான் பேசுவோமே தவிர நேரடியா பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடையில ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் வந்து பேசுவோம், நீங்க எது சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லுங்க, நாங்களும் அவர்கிட்ட சொல்றோம், இதுல உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம பேசுவோம் அப்படிங்கிறத ஈரான் தரப்புல இருந்து அதற்கு வழிமுறையா வச்சாங்க. இதையும் வந்து ட்ரம்ப் அரசாங்கம் ஏத்துக்க வேண்டிய இடத்துல ஏத்துக்கிடுச்சு. சோ இப்ப இதுதான் வந்து ஆக்சுவலா ஏன் வந்து இப்படி வந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு. இப்ப இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில அமெரிக்க தரப்பு மிரட்டல் விடுக்கல, அவங்க ஆரம்பத்துல கொடுத்த லெட்டருக்குள்ள என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த கண்டிஷன்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில வைக்கல. அதனால கொஞ்சமாச்சும் இறங்கி வந்திருக்கிறாங்க, மரியாதையா நடந்துக்கிறாங்க. அதனால அவங்க சொல்றதுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிற இடத்துலதான் அடுத்த பேச்சுவார்த்தைய ரோம்ல வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதா இவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அவன் இன்னும் ரோம்ங்கிறத ஈரான் தரப்புல இருந்து உறுதிப்படுத்தல. ஆனா பல்வேறு தகவல்கள் வருது ரோம்ல நடக்க போறதா. ஆனா ஐரோப்பாங்கிறத உறுதியா ஈரான் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கு. சோ இதுதான் நடந்திருக்கு. சொல்லுங்க. நம்ம பேசுற நேரத்துல அவரு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அரகாச்சி ஓகே பண்ணிட்டாரு. நம்ம வந்து ரோம்ல நடக்க போது அடுத்த பேச்சுவார்த்தை, அதே நேரத்துல இதை மீடியேட் பண்றது ஓமான் தான் அப்படின்றத அழுத்தமா சொல்லிட்டாரு அவர். அல்மாயதீன் வந்து நியூஸ் போட்டிருக்கு. ஓகே, அப்ப உறுதியான தகவல் தான் அது. வந்து பத்திரிகையில வந்து லீக் ஆயிருந்தது, இப்ப அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சோ அதனால வந்து இப்ப இத ஒத்துக்கிட்டு அவங்க அடுத்த கட்டமா கொஞ்சம் இறங்கி போயிருக்கிறாங்க. ஆனா இதனுடைய முடிவு எதை நோக்கி போக போகுது என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா நீங்க பொதுவான ஒரு ஒரு நெகோசியேஷன் இல்ல ஒரு பேச்சுவார்த்தை எப்ப வந்து
தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஒரு 4 சூழல்ல தான் வந்து பொதுவான பேச்சுவார்த்தைகள் வந்து தேவைப்படும். அந்த டிப்ளமசிங்கிறது ராஜதந்திர ரீதியிலான உறவாடல்ங்கிறது 2 எதிரி நாடுகளுக்கு இடையா. அவங்க அமெரிக்காங்கிறது ஈரானை அழிக்கணும்னு சொல்லக்கூடிய நாடு. ஏன்னா அதனுடைய ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் உருவானதுக்கு அப்புறம் வந்து ஈரானை வந்து அழிக்கணுங்கிறத திட்டமா வச்சிருந்தக்கூடிய நாடு. குறிப்பா வந்து அழிக்கணும்னு சொன்னாக்க ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும். அதாவது அந்த அரசாங்கத்தை மாத்தணும். அப்படி இல்லைன்னா வந்து அழிக்கணும். இப்படிங்கிற திட்டத்துல இருக்கக்கூடிய நாடு. கடந்த 40 ஆண்டுகளா இந்த திட்டத்துலதான் இருக்கு. இதே சிந்தனை ஓட்டத்துலதான் வந்து அமெரிக்கா இருக்கு ஈரானை பொறுத்தளவுல. இப்ப ஈரான் வந்து இதுல இருந்து சர்வை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதற்காக கடந்த 25 வருஷமா 25 வருஷமா இந்த பணியில ரொம்ப தீவிரமா வந்து அமெரிக்கா வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்ப 2001ல அவரு அமெரிக்காவினுடைய ஜெனரலா இருந்த வெஸ்லி கிளார்க்குங்கிறவரு டெமோக்ரஸி நவ் ஆமி குட்மன்ட்ட ஒரு தகவல் சொன்னாரு. அதுல 2007ல அந்த தகவலை சொன்னாரு. அதுல சொல்லும்போது அமெரிக்காவினுடைய திட்டம் என்னங்கிறத அவங்க சொன்னதாகவும், திட்டமிடல் எப்படி இருந்ததாகவும் அதை எல்லாத்தையும் வந்து அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜெனரல் என்கிட்ட வந்து சொன்னாரு, இது மாதிரி நம்ம அடுத்த வாரம் ஈரானுக்கு எதிரான போருக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈராக்குக்கு எதிரான போருக்கு போக போறோம்னு சொல்லிட்டு. அப்ப நான் கேட்டேன், ஏன் அந்த 2001 இந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு ஈராக்குக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அல் கொய்தாவுக்கும் அதுக்கும் ஈராக்குக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம போருக்கு போறோம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொன்னதா சொல்றாரு. அதே மாதிரி அவர் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப போய் அவரை பார்க்கும்போது அந்த ஜெனரல் வந்து அவருடைய டெஸ்க்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து, இப்ப நம்ம ஒரு போருக்கு போறது இல்ல, 5 வருஷத்துல 7 நாட்டுல வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அது நம்ம இம்மீடியட்டா வந்து இந்த போரை வந்து இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம்னு சொன்னதாகவும், அந்த 7 நாடுகளை பத்தி அவர் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஈராக், சிரியா, லெபனான், லிபியா, சொமாலியா, சூடான், ஈரான், இந்த 7 நாட்டு மீதும் வந்து போர் தொடுக்க போறோம் அடுத்த 5 வருஷத்துல அப்படின்னு சொல்லி சொன்னதா சொன்னாரு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த சொன்ன நாடுகள் எல்லா நாடுகள் மீதும் வந்து அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில வந்து போரை வந்து திணிச்சிருக்கு. ஒண்ணு வந்து ஈராக்ல அதுவே நேரடியா 2003ல போரை நடத்துனுச்சு. அதுக்கு அடுத்து லெபனான்ல 2006ல இஸ்ரேல் மூலமா வந்து போர் நடத்துனுச்சு 2006ல. அதுக்கடுத்து 2011ல லிபியாவினுடைய ஆட்சி மாற்றம் கதாஃபிய வந்து கொலையே பண்ணுச்சு ஐசிஸ் தீவிரவாதிகள் மூலமா. அதுக்கு அடுத்து சிரியாவில் ஆட்சி மாற்றத்துக்கான போரு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நிறைவேறிடுச்சு. சொமாலியால போர் நடந்து அந்த நாடே வந்து சீரழிஞ்சு கிடக்கு. சூடான்ல இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு. பாக்கி இருக்கிற ஒரே ஒரு நாடு ஈரான். அப்ப ஈரானுக்கு எதிரான போர் மட்டும்தான் பாக்கி இருக்கு அவங்களுடைய திட்டத்துல. அந்த திட்டத்துல வந்து போருக்கு அவங்க எப்பவுமே தயாரா இருக்கிறாங்க. ஈரான் அழிக்கணுங்கிறத நோக்கமா வச்சிருக்காங்கிறது கிளியரா தெரியும். இப்ப இந்த மாதிரியான 2 எதிரிகள், ஈரான்ங்கிறது இத்தனை 40 ஆண்டுகளா சர்வை பண்ணிட்டு வருது இந்த அச்சுறுத்தல்ல இருந்து. அமெரிக்கா ஈரானை அழிக்கணும்னு திட்டத்துல இருக்கு, திட்டமா நம்பிட்டு இருக்கு, அழிச்சே ஆகணுங்கிற இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. இப்படியான 2 எதிரிகளுக்கு எதிரா எப்ப வந்து உறவாடல் வரும் அப்படின்னா, ராஜதந்திர ரீதியான உறவாடல்ங்கிறது எப்ப அவசியப்படும் அப்படின்னா, இந்த இந்த 4 காரணங்கள், நான் சொன்ன காரணங்கள்ல 4 காரணங்கள். ஒண்ணு, போர் வந்து கட்டாயமானது, முடிவு பண்ணிட்டாங்க போரை நடத்த போறோம்ட்டு. அதற்கு முன்னாடி சர்வதேச அரங்குல தான் வந்து தன்னுடைய ராஜதந்திர ரீதியிலான முயற்சிகளை பூரா எடுத்ததுக்கு அப்புறம் தான் போற ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து உங்களுக்கு தேவை. அப்படியான கட்டத்துல
பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. இல்ல அது சாத்தியம் இல்ல, அப்படியான சூழல் வந்து இல்ல அப்படின்னா, 2வது கண்டிஷன் எப்ப பேச்சுவார்த்தை வரும்னா, 2 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தர அழிக்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறும்போது பேச்சுவார்த்தையின் மூலமான தீர்வு தான் எட்டணும். ஏன்னா அழிக்க முடியாது. அப்படியான ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இவங்களும் பவர்ஃபுல்லா போயிட்டாங்க, அவங்களும் பவர்ஃபுல்லா வந்துட்டாங்க அப்படின்னா, அழிக்க முடியாதுங்கிற இடம் வரும்போது பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வு எட்டுக்கணும். அப்ப தீர்வுக்கு பேச்சுவார்த்தை தான் அவசியம். ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தை அப்ப நடைபெறும். இது 2 கண்டிஷனும் இல்ல அப்படின்னா, 3வது கண்டிஷன் என்னன்னா, இந்த இடத்துல இந்த போர நடத்தி நான் வெற்றி அடைய முடியாது. அதனால இத புஷ் பண்ணி தள்ளி வைக்கணும். மீண்டும் வந்து நான் போரை நடத்துவேன். அப்ப வந்து நான் அத அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற இடத்துல பேச்சுவார்த்தை வந்து தேவைப்படும். 4வது தான் தோல்வி அடைஞ்சிருவோம். போனோம்னா மிகப்பெரிய தோல்வியை தழுவ வேண்டியிருக்கும். நம்மளுடைய அணிய வந்து இழக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிற இடத்துல போரை தவிர்க்கிறதுக்காக பேச்சுவார்த்தை வந்து தேவைப்படும். இந்த 4 கண்டிஷன்ல இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற இப்போதைய கண்டிஷன் பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷன்ங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த 4 கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து மேட்ச் ஆனதுனாலதான் போர் வந்து பேச்சுவார்த்தைக்கு இப்ப வந்திருக்கு. நம்மளுடைய அனுமானம் என்னன்னா, நடந்திருக்கிற விஷயங்கள், இருக்கிற சூழல், இதற்கு முன்னாடி கடந்த 1.5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது இவங்க வந்து போரை வந்து திணிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அமெரிக்கா வந்து போரை வந்து நடத்தக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அதனால அதற்கு முன்னான எக்ஸ்கியூஸ் எடுக்கணுங்கிற இடத்துலதான் வந்து உங்க போரை வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. அதுக்கு நமக்கு பல காரணங்கள் சொல்லலாம். என்னன்னா, இந்த பகுதியில மிக முக்கியமான 2 ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் வந்து பலவீனம் அடைஞ்சிருக்காங்க. ஒண்ணு வந்து சிரியாவினுடைய அரசாங்கம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சிரியா வந்து தன்னுடைய ஆஹ் ஆதரவு சக்தியினுடைய கையில வந்து போயிருக்கு. 2வது லெபனான்ல மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கு ஹெஸ்புல்லா. தன்னுடைய தலைமையை வந்து இழந்திருக்கு. இத்தனை ஆண்டுகளா வந்து அது பாதுகாத்து வந்த மிகப்பெரிய பவர்ஃபுல் டூலா இருந்தது அதனுடைய தலைமை. அந்த தலைமையை வந்து இழந்துருக்கு. இப்ப இந்த 2 வீக்னஸ்ங்கிறது மிகப்பெரிய வீக்னஸ் ஈரான் தரப்பை பொறுத்தளவுல. சோ இந்த வீக்னஸ பயன்படுத்தி இந்த டயத்துல வந்து போரை நடத்தினா மட்டும்தான் ஈரானை வந்து அடிக்க முடியும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எண்ணமா இருக்கு. இப்ப இந்த 2 சம்பவமும் நடந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுதுன்னா, இதுதான் சரியான சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்துலதான் போரை நடத்தணும் அப்படிங்கறது அமெரிக்காவுக்கு அறிவுரையா சொல்லுது. சோ அநேகமா அமெரிக்கன் ஆட்சியாளர்கள் வந்து இதைத்தான் வந்து அவங்க மனசுல வச்சு இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு போறதா நமக்கு பார்க்க முடியுது. அதே நேரத்துல இன்னொரு வகையான விஷயம் என்னன்னாக்க, இந்த ஒட்டுமொத்த சூழல், இந்த 18 மாசமா நடந்துகிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த சூழல், இதுல காசால அவங்களால பெருசா வெற்றியை வந்து அடைய முடியல. ஹமாஸ் இன்னமும் வந்து சொல்றாங்க, ஹாரட்ஸ் பத்திரிகை 2 நாளைக்கு முன்னாடி எழுதியிருக்கு. ஹமாஸ் வந்து அனுமானம் பண்றது என்னன்னா, அதாவது இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டி போர்சஸ் அனுமானம் பண்றது என்னன்னா, ஹமாஸுக்கு ஃபைட்டர்ஸ் காசாக்குள்ள இன்னும் 40,000 பேர் இருக்கிறதா அவங்க வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. அப்பன்னா அது ஒருவேளை வந்து காசாவை அழிக்கிறதுக்காக அவங்க இந்த எஸ்டிமேஷனை வந்து கொடுக்குறாங்களா, இல்ல உண்மையாவே வந்து ஹமாஸ் வந்து அவ்வளவு வீரர்களை வச்சிருக்கான்னு தெரியல. அப்படி ஒருவேளை 40,000 பேர் வந்து இல்லுக்கு இருந்தாங்கன்னா இந்த போர்ல வந்து இஸ்ரேலால வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னும் ஹாஸ்டேஜஸ் அவங்களால மீட்க முடியல. ஸோ ஹாஸ்டேஜஸை வச்சுக்கிட்டு 40,000 பேரை எதிர்த்து இனிமே சண்டை போட்டு 15 மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் வந்து போரை நடத்தி வெற்றி அடைகிறதுங்கிறது நடைபெறாத காரியம். இவ்வளவு பெரிய சிக்கலை வந்து உருவாக்கிக்கிடுச்சு இஸ்ரேல். அதே மாதிரி இஸ்ரேலினுடைய இருப்புக்கே கேள்வியை உருவாக்கிருச்சு ஆபரேஷன்
ட்ரூ ப்ராமிஸ் 1 and 2 ஈரான் நடத்தின தாக்குதல் அதுக்கு மரண பயத்தை உருவாக்கிருச்சு இஸ்ரேலுக்கு. இப்போ இஸ்ரேல்ல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி அதை நம்மளால தடுக்கவும் முடியல அப்படின்னா இந்த அச்சுறுத்தல் என்னைக்குமே போகாத அச்சுறுத்தல். என்னைக்கு வேணாலும் இந்த அச்சுறுத்தல் நிஜமாக மாறலாம். ஈரான் என்னைக்கு வேணாலும் தாக்குதல் நடத்தலாம். அப்படியான ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரிய இந்த பகுதியில இனிமேல் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு. சோ இப்ப இதற்கான பழிவாங்கும் நடவடிக்கை பண்ணி ஆகணும். இந்த போர்ல மிகப்பெரிய தோல்வி அடைய வச்சுட்டாங்க காசாவை பொறுத்தளவுல. சர்வதேச அரங்குல நம்மளுடைய லெஜிட்டிமசியை காலி பண்ணிட்டாங்க. நம்மளால இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியல. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நமக்கு உருவாக்கிட்டாங்க. அரசாங்கமா தொடர்ந்து இயங்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. உள்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க. நம்மளுடைய ட்ரேட் ரூட், கடல் ரீதியான ட்ரேட் ரூட்டுக்கு செக் வச்சுட்டாங்க. இதுக்கு மேல நம்மளால தொடர்ந்து இதே இந்த மிலிட்டரி ப்ராவாஸோட நம்மளால இருக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. பல்வேறு வகையில இஸ்ரேலினுடைய நிலைத்தன்மைய கேள்விக்குள்ளாக்குனதனுடைய அடிப்படையா இருந்தது ஈரான். இப்ப அந்த ஈரானை இனிமே விட்டு வைக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் இஸ்ரேலினுடைய பிரதானமான விஷயம் இந்த போரை பொறுத்தளவுல. சோ அந்த இடத்த இந்த 2 இழப்புகளோட நின்றுட்டு இருக்கிற ஈரான் மீது திணிக்கிறதுக்கு இஸ்ரேல் கடுமையான முயற்சியில் ஈடுபடுது. இது அமெரிக்கா எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 90% நபர்கள் இஸ்ரேல் ஃபர்ஸ்டர்ஸ் தான். இஸ்ரேலுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறாங்க. அமெரிக்காவுக்கு கூட கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல அவங்க. இப்போ அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்சியலான ஒரு நாடா இஸ்ரேல் அமெரிக்கன் பாலிடிக்ஸ்குள்ள இயங்குது. இப்போ அப்படியான இடத்துல ட்ரம்பே நினைச்சாலும் போரை நிறுத்தத்துக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கு. ஸோ அதனால இஸ்ரேலினுடைய இவ்வளவு வெகமெண்டான ஒரு வெறுப்பு, ஈரான் மீதான வெறுப்பு, இதற்கு மேல அனுமதிக்க கூடாதுங்கிற அந்த வெறுப்பு, கூடவே ட்ரம்ப் அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய இதே மனநிலையில் இருக்கக்கூடிய ஈரானிய வெறுப்பாளர்கள், இவங்களுடைய டீம் கூடுதலா ட்ரம்பினுடைய பிரதான நோக்கமா இருக்கக்கூடியது சைனாவினுடைய த்ரெட். சைனா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அமெரிக்கன் எம்பையருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கிட்டு இருக்கு. அமெரிக்கன் எம்பையரினுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படையா இருக்கிறது சைனாவினுடைய எக்கனாமிக் குரோத், அவங்களுடைய மிலிட்டரி பவர். ஸோ இதை வீழ்த்தணும்னா இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதமா இருக்கிறது அவங்களுக்கு போற எனர்ஜி ரிசோர்சஸ் தடை பண்றது. அந்த எனர்ஜி ரிசோர்சஸினுடைய பெரும்பகுதி எங்கிருந்து வருதுன்னா ஈரான்ல இருந்து வருது. ஈரான் தான் ரிலையபிள் பார்ட்னரா இருக்கிறாங்க சீனாவுக்கு. சீனாவினுடைய ஆயில் தேவைகளையும் கேஸ் தேவைகளையும் பூர்த்தி பண்றதுல பிரதானமான பங்கு வகிக்கக்கூடியது ஈரான். இந்த பகுதியிலிருந்து தான் சைனாவுக்கு 90% ஆயில் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. இப்ப இது தொடர்ந்து நீடிச்சு போச்சுன்னா இந்த பகுதியிலிருந்து ஆயுதம் எண்ணெய் எண்ணெய் வர்த்தகம் தடைபடாம போயிட்டு இருந்ததுன்னா அடுத்த 10 வருஷத்துல சீனா எதிர்கொள்ளவே முடியாது அமெரிக்காவால. அவ்வளவு பெரிய வளர்ச்சி சீனா அடைஞ்சிடும். அதை தடுக்க வேண்டிய இடத்துலதான் ஒரு ட்ரேட் வாரியம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ட்ரேட் வார் நடக்கிற இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு போற எனர்ஜி ரிசோர்சஸையும் தடைபடணும். அதற்காக தான் மியான்மர்ல தாக்குதல் நடத்தப்படுது. எனர்ஜி பைப்லைன் மீது, சைனாவினுடைய பைப்லைன் மீது மியான்மர்ல தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான அடிப்படை இந்த எனர்ஜி ரிசோர்சஸை தடை பண்றதுதான். அதே மாதிரி பாகிஸ்தானுக்குள்ள பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவினுடைய ப்ராஜெக்டுகள் தாக்கப்படுறதுக்கான அடிப்படை காரணமா இருக்கிறதுக்கும் இந்த இந்த விஷயத்த தடுக்கிறதுக்கு தான், சைனாவினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான். இதற்கு பின்னாடியா இருந்துட்டு இருக்கிறது அமெரிக்கா. ஸோ இப்ப அமெரிக்காவுக்கு
சீனாவினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்கக்கூடியது இந்த பகுதியினுடைய நிலைத்தன்மை தான். ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய இடத்துல அமெரிக்காவுக்கு இது அவசியமானதா இருக்கு, ட்ரம்ப்புக்கு இது வந்து அவசியமானதா இருக்கு. ஸோ இப்படி பல்வேறு கோணங்கள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து தவிர்க்கவே முடியாத போராதான் இன்றைய சூழல்ல இருக்கு. இதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துக்கு வேற வழியே இல்லாம ஈரான் வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம இந்த பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையே முதல்ல விட்டு கொடுக்குறாங்க. அதுவே வந்து ஒரு நன்மதிப்பை வாங்குறதுக்கு தான் சர்வதேச அரங்கு டிப்ளமேட்டிக் லெவல்ல தான் வந்து முயற்சி எடுத்தேன், ஈரான் வந்து மதிக்கல அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் அப்ரோச் அமெரிக்கா பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து எதை அறிவுறுத்துதுன்னா போருங்கிறது தவிர்க்க முடியாத காலகட்டத்துக்கு வந்துட்டதா தான் நமக்கு அறிவுறுத்து. ஓகே ஓகே தோழர். இதுல வந்து நான் ஒரு 2 3 கேள்விகள் நடுவில் நீங்க பேசிட்டு வரும்போதே வந்துச்சு. அதுல ஒண்ணு வந்து யுஏஇ மூலியமா பேச வந்தாங்க. ஆனா வந்து ஓமன் தான் அதுல வந்து பேசுச்சு. ஓமனை தான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஈரான் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு. யுஏஇன்ற வார்த்தை கேட்டவுடனே எனக்கு என்ன வந்துச்சுன்னா, நீங்க சூடான் போர் சொன்னது. கடந்த வாரத்துல வந்து அமீரகத்தை வந்து சர்வதேச கோர்ட்டுக்கு இழுத்திருக்கு சூடான். எங்க நாட்டில் நடக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல், அந்த பாராமிலிட்டரி ட்ரூப்புக்கு எல்லாத்துக்கும் ஆயுதம் கொடுத்தது யுஏஇ தான். யுஏஇக்கு வந்து இது அவங்க மேல வழக்கு போட்டு அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி போயிருக்குது சூடான். அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? ஆமா தோழர், ஐசிஜேல வந்து வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இனப்படுகொலை அதாவது இந்த போர் குற்றத்துல பிரதானமான பங்கு வகிக்கக்கூடியது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய உதவியினால தான் இந்த போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து ஆர்எஸ்எஸ், அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், ரேபிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், அதுதான் பாராமிலிட்டரி குரூப், சூடான்ல இருக்கக்கூடிய பாராமிலிட்டரி குரூப். அந்த குரூப் கடுமையான பின்னடைவுல சந்திச்சுட்டு இருக்கு. காத்தூம்ங்கிற அந்த அவங்க நாட்டினுடைய தலைநகரம், சூடானினுடைய தலைநகரம் வந்து மீண்டும் வந்து அரச படைகள் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆர்எஸ்எஃப் வந்து கைவிட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நேற்று கூட அலிஜெட்லயும் ஒரு ஒரு வீடியோ வந்திருந்தது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பல்வேறு நாடுகள்ல இருந்து மெர்சனரி கூலிப்படைகளை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சூடானுக்குள்ள இறக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் வந்து காட்டுறாங்க. கொலம்பியால இருந்து மெர்சனரி ஃபோர்ஸை கொண்டு வந்து இறக்கி சண்டைக்கு அனுப்புறதுக்காக அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை வந்து நமக்கு தெரியல. ஆனா ஏன் சுடான்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடான்ல மிகப்பெரிய அளவுக்கு வைரம் வந்து இருக்கு, வைரம் இருக்கு, கோல்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கான வேலை தான் வந்து இப்போ இந்த போர் நடக்கிறதுக்கான அடிப்படை. இப்போ இதுல ஈரானும் ரஷ்யாவும் இப்போ ராணுவத்துக்கு உதவி பண்றாங்க. ஈரானுடைய ட்ரோன்கள் வந்து ராணுவத்துக்கு பெருமளவுக்கு பலனளிக்குது. அதே போல இந்த காட்டும் நகரத்தை வந்து தலைநகரத்தை வந்து பிடிச்சதுக்கு அடிப்படையா இருந்தது ஈரான், ரஷ்யாவினுடைய சப்போர்ட் தான். குறிப்பா ஈரானுடைய சப்போர்ட் தான். ஈரான் பெரிய அளவுக்கு அங்க டனல் நெட்வொர்க் எல்லாம் உருவாக்குறதுக்கு உதவி பண்ணிருக்கு. அதே போல ட்ரோன் வகைகளை நிறைய கொடுத்துருக்கு சுடானிஸ் போர்ட்ஸுக்கு. அதன் மூலமா தான் இந்த அட்வான்டேஜை வந்து சுடான் போர்ட்ஸ் பெற்றிருக்காங்க. இப்போ சுடான் வந்து ஏன் முக்கியமானதா இருக்கு ஈரானை பொறுத்தளவுல அப்படின்னா, ஜியோ பொலிட்டிக்கல் நலன். குறிப்பா வந்து அவங்களுக்கு எதிராக நகர்த்தப்படுற காய்கள்ல ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக வந்து பெரிய அளவுக்கு திட்டமிடல் பண்ணிட்டு இருக்கு அமெரிக்க தரப்பு. அதுல சுடான் வந்து எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குன்னா, ஹமாஸுக்கு ஆயுதம் போறதுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதம் போறதுக்கும் பெருமளவுக்கு
களமா இருக்கிறது சூடான். சூடான்ல வந்து ஈரான்ல இருந்து ஆயுதங்கள் போய், ஏன்னா இப்ப அவங்க வந்து மிக முக்கியமான ஒரு ரூட்டை வந்து இழந்துட்டாங்க. சிரியா சிரியால ஆயுதங்கள் போறதுக்கான ரூட்டை வந்து இழந்துருச்சு ஈரான். அவங்களுக்கு மாற்று வழி வந்து தேவை. அந்த இடத்துலதான் சுடான் வழியா சுடானுக்கு அனுப்பி, சுடான்ல இருந்து மெடிட்டரேனியன் கடற்பரப்புக்கு வந்து போய், மெடிட்டரேனியன்ல இருந்து ஹெஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் ஆயுதம் அனுப்புறதுக்கு தான் பிரதானமா வேலை பார்க்கறதா சொல்றாங்க ஈரான். இப்ப ஈரான் வந்து ஈரானுடைய முழுமையான ஆதரவோட அங்க அந்த ராணுவம் வந்து முன்னேறி போயிட்டு இருக்கு. இப்ப அந்த ராணுவம் வந்து அரச கட்டுப்பாட்டை வந்து அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து RSFக்கு ஆதரவா இருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு எதிரான வழக்கை வந்து போட்டிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு ஜியோ பொலிட்டிக்கலா அவங்களுடைய ஹோல்டை வந்து இந்த பகுதியில நிலைநிறுத்திக்கணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஜிபோத்தில வந்து பேஸ் வச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த நார்த் ஆப்பிரிக்கன் ரீஜியன் முழுக்க வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பெரிய அளவுக்கு இந்த ரீஜனல் பிளேயரா மாறணுங்கிற முயற்சியில ஈடுபடுது. அதுலதான் அதுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கூட சில இடங்கள்ல வந்து முரண்பாடுகள் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த பகுதியினுடைய ஆதிக்க சக்தியா மாறுறதுக்கான முயற்சியில யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஈடுபட்டு இருக்கு. அந்த பின்னணியில தான் அவங்க சூடான்ல வந்து இந்த திட்டத்தோட வந்து செயல்பட்டு இருக்காங்க. இதே பின்னணியில இஸ்ரேல் கூட இணைந்து சொமாலிலாண்ட்ல பேஸ உருவாக்குறதுக்கான முயற்சியிலையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஈடுபட்டு இருக்கு. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த பகுதியினுடைய ரீஜனல் ஃபோர்ஸா மாறுறதுக்கான பணியில ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர் தான் வந்து சூடான்ல நடக்கக்கூடிய போர். அதுலதான் பல்வேறு பொதுமக்கள் வந்து போர் குற்றங்கள்ல கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் ஒரு சின்ன மாற்று சொல்லணும். நான் என்னன்னு சொல்லிடுறேன். எல்லாமே கரெக்டா சொன்னீங்க. அந்த சூடான் வழியா வந்து ஹெஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் வந்து ஆயுதம் போகுது அப்படின்னு ஈரான் சொல்லல. ஈரான் தரப்புல இருந்து எந்த செய்தி வரல. ஈரான் தரப்புல அப்படி ஒரு இது ஹிண்ட் கூட கொடுக்கல. ஆனா இதை சொன்னது யாருன்னா, இஸ்ரேல் தரப்புல உள்ளுக்குள்ள நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு டீம் வந்து தங்களை பெரிய ஆய்வாளர் டீமா காமிச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து இவங்க தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இங்க இருந்து தான் வந்து இப்போ கடந்த ஒரு மாசமா ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்டு ஒரு டிராயிங் இதெல்லாம் காமிச்சு ஒரு வரைபடத்தெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரே ஒரு வரைபடம் தான் உண்மையான வரைபடம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ரேடார் இருக்கிறது. அதாவது அந்த சூடான் தலைமையகத்துல சூடான் அரசு தலைமையகத்துல ரேடார் இருக்கிறது, ராணுவ தலைமையகத்துல. அப்புறம் வந்து 28 ஓப்பன் கொண்ட டனல் நெட்வொர்க் இருக்கு. அதுக்கு வந்து 28 வழிகள் வெவ்வேறு இடங்கள் இருந்திருக்காங்க போக்குவரத்து. இது 2 மட்டும்தான் வந்து உண்மையா இருக்குமே தவிர, அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த பர்டிகுலரா ஹமாஸுக்கு ஆயுதம் போறது, ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதம் போறது, இதெல்லாம் வந்து சூடான் வழியா போகுது அப்படின்னு இவங்க சொன்ன நாளதான் இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளியே வந்த நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, UAE மேல சூடான் வழக்கு போட்ட 2வது நாள். அது வரைக்கும் நீங்க சொல்லல. ஒரு மாசமா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் ஒரு மாசமா ரிலீஸ் பண்ணல? 15 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணல. UAE மேல என்னைக்கு சூடான் வழக்கு போட்டு அங்கிருந்து 2வது நாள் ரிலீஸ் பண்றாங்க. இதை நான் இப்படிதான் பாக்குறேன். வேணும்னே பர்பஸா இருக்கலாம். ஒரு தகவல் இல்ல நீங்க சொல்றது இருக்கலாம். இதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறேன். இதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் யோசிச்சேன். மேபி வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன திரும்ப ஏன்னா என்ன இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நீங்க சர்வைவலுக்கு ஒர்க் பண்றீங்க. ரீஜனல் பிளேயர்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் பண்ணி ஆகணும். உங்களுடைய பார்ட்னர்ஸுக்கு ரூட்டை வந்து கிளியர் பண்ணி ஆகணும். இந்த பின்னணியில தான் வந்து துருக்கி வழியா கூட ஆயுதம் போகுதுங்கிற குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருந்தது ஹெஸ்புல்லாவுக்கு. அந்த இதெல்லாம் வந்து டீல் எல்லாம் பேசி ஹெஸ்புல்லாவுக்கு துருக்கி வழியா ஆயுதங்களை அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வருது. இதுல எது உண்மை என்ன? ஏன்னா இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ பொறுத்தளவுல நம்ம நினைக்கிற மாதிரி பாலிடிக்ஸ் நடக்காது. நம்ம வந்து நம்ம வந்து இப்ப நேரடியா நான் வந்து இவன் எல்லாம் வந்து என்னுடைய கூட்டணி நாடு, சோ அதனால இவன் கூட தான் நான் உறவு வச்சுப்பேன், அவங்க கூட எல்லாம் நான் வந்து எந்த டீலும் பண்ணிக்க மாட்டேன்லாம் சர்வதேச அரசியல்ல கிடையாது. சர்வதேச அரசியல்ல தன்னுடைய இன்ட்ரெஸ்ட அச்சீவ் பண்றதுக்கு பல்வேறு நெளிவு சுழிவுகள் தான் வந்து இருக்கும் அரசியலை பொறுத்தளவுல.
இப்போ ஹெஸ்புல்லா இப்ப இந்த ஆட்சி மாற்றம் சிரியால நடந்துருச்சு. சிரியால வந்திருக்கிறது ஹெஸ்புல்லாவை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இன்றைய வரைக்கும் ஹெஸ்புல்லா நேரடியா சிரியால இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து எந்த அறிக்கையும் வெளியிடல. ஏன்? இதுதான் அந்த சர்வதேச அரசியல் நெளிவு சுழிவு. புலிகள் அமைப்பு இருந்த வரைக்கும் இந்தியாவை எதிர்த்து ஒரு முறை கூட பேசுனது கிடையாது. ஏன்? இந்தியா தான் எதிரிங்கிறது புலிகளுக்கு தெரியும். ஏன் பேசல? இதுதான் இந்த சர்வதேச அரசியல் நெளிவு சுழிவு. ஏன்னா இதெல்லாம் பொது வெளியில பேச முடியாது. பல்வேறு சிக்கல்கள் அதுக்குள்ள இருக்கு. சோ இதே மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா ஈரானுக்கும் துருக்கிக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. எதுலயோ ஒரு இடத்துல வந்து அவங்க 2 பேரும் உடன்பட்டு போற நிகழ்வுகளும் நடக்குது. அது எதுங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. அவங்களுக்குள்ள நடக்கும். அதே மாதிரிதான் சுடான்ல இப்ப திடீர்னு வந்து கடந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5, 6 மாசத்துக்குள்ளதான் ஈரானுடைய ஆதரவு வந்து சுடானுடைய அரசாங்கத்துக்கு பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சுது. அப்ப போனதுக்கான அடிப்படை காரணங்கள்ல பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது இது இருந்ததுனால நம்ம வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அது கெடுதலும் கிடையாது. நல்ல விஷயம்தான். ஏன்னா அவங்களுடைய அலைன்ஸ வந்து காப்பாத்துறதுக்காக அவங்க பல்வேறு லெவரேஜ் பாயிண்ட்ஸ பிடிக்கிறாங்க. யாரு கூட வந்து உறவை வந்து உருவாக்க முடியும், யார் நம்மளுடைய ஆதரவு சக்தி, யாரு எதிரிகளுடைய ஆதரவு சக்தி அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி அவங்க காய் நகர்த்தல்கள்ல ஈடுபடுறாங்க. சோ அதனால இதுல ஏன் பண்றாங்கன்னா இதுவும் காரணமா இருக்கு. இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. அது இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா தான் இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். அதை நம்ம முற்றிலுமா மறுத்துற முடியாது. இல்ல இல்ல நான் இதுல நான் மறுக்கிறதுக்குன்னு சொல்லல. நான் எதுக்காக எந்த கேள்வி எங்க இருந்துச்சு எனக்கு அப்படின்னா, நான் அந்த மேப்பை கவனிச்சேன். பை ஏர் வந்து தெஹரான்ல இருந்து கிளம்பி சூடான்ல இருந்து பை ரோடு வந்து லிபியால இருந்து கடல்ல இறங்கி மத்திய தரைக்கடல் வழியா லெபனான் பாலஸ்தீன் போகும் அப்படின்றது அவங்க போட்டிருக்கிற அந்த இஸ்ரேல் தரப்புல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டிராயிங். ஆனா அதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பக்கத்திலேயே சைப்ரஸ் இருக்கு. அவங்க சைப்ரஸை கிராஸ் பண்ணி தான் போகணும். கிராஸ் பண்ணி போகும்போது அங்கேயே தான் ஏற்கனவே 2-3 பேச போட்டு உட்காந்துருக்காங்க. அது எப்படி அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்க அப்படின்றதுனாலதான் இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. சோ வேணும்னு பர்பஸா கூட இதை செய்ய இவங்க வந்து தெரியல. கிளப்பி விடலாம். இருக்கலாம். நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கலாம். இது நடக்கும்னா நடக்கும். அதை நீங்க வந்து தடுக்கலாம் முடியாது. அப்புறம் இப்படி எல்லாம் இவ்வளவு தடையெல்லாம் போட்டு வச்சிருந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து காசாக்குள்ள ஆயுதம் வந்தது? கரெக்ட் தான். அதனால நீங்க என்னதான் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் போறது போயிட்டு தானே இருக்கும். அதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் வந்து குண்டூசி போறது கொண்டு தேடுவீங்களா என்ன? அதெல்லாம் எதை எப்ப போகணும்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இந்த இந்த பகுதியிலேயே இருக்கக்கூடியவர்கள் காலாகாலமா வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வந்து வர்த்தகங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உறவுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு தெரியாதா எந்த பகுதியில போகணும், எப்படி போகணும், இந்த கடல் மார்க்கம் வந்து அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். உலகம் பூரா வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தவங்க. உள்ளூர்காரங்களுக்கு எல்லா ரூட்டும் தெரியும், 8 தெருவும் தெரியும். அப்படிதான். அது போலதான். இப்ப தமிழர்கள் வந்து கடல் மார்க்கமா உலகம் முழுக்க பயணம் மேற்கொண்டு இருந்தாங்க. இங்க கம்போடியா வரைக்கும் சோழர்கள் காலத்துல போயிருந்தாங்க. இந்த பகுதியில இருந்து என்னென்ன நிலப்பரப்பு இருக்கு, எந்தெந்த பகுதிகளில் போகலாம், எந்த நேரத்துல எங்க போனா சரியா போக முடியும் அப்படிங்கறத எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்கல்ல அப்போ கடல் மார்க்கமான பயணத்துல. அதே மாதிரிதானே பாரசீகத்தில இருந்தும் மத்திய தரைக்கடல் பகுதிகள்ல இருந்தும் தமிழ்நாடு வரைக்கும் வந்து தமிழர்கள் காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து வர்த்தகங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த கடல் மார்க்கம் முழுக்க வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம இயல்பாவே நீ என்னதான் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு என்ன டெக்னாலஜி வச்சு தேடினாலும் போறதை வந்து உன்னால தடுக்கவே முடியாது. அது போகுதுன்னு சொல்லல, சொல்றேன். அப்படி போனுச்சுனாலும் உன்னால தடுக்க முடியாது. அது அத தவறுன்னு சொல்றதுக்கும் இல்ல. ஆமா, அதான் உண்மை. இல்ல இப்ப இங்க இருந்து கிளம்பி போகுதுன்னு தானே சொல்றாங்க. கத்தார்ல இருந்தும் யுஏஇல இருந்தும் பிளைட் கிளம்பி இது மேல ஏமன் மேல குண்டு போட போச்சுன்னு சொல்றாங்களே. அப்ப அது அவங்களுக்கு அவங்க தரப்புக்கு வந்து அது சரியா இருக்கும்போது இந்த தரப்பு இது செய்யறதுல நம்ம தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? அது கரெக்ட். இதுல இன்னொரு யுஏஇ பத்தி பேசுனதால இன்னொன்று இன்னைக்கு காலையில ஒரு செய்தி படிச்சேன்.
எமிரேட்ஸ் தரப்புல இருந்து, அமீரக தரப்புல இருந்து ஒரு செய்தித்தாள்லயோ இல்ல நியூஸ் அவுட்லெட்லயோ ஏதோ ஒன்று வந்ததா, ஒரு 80,000 கூலிப்படைகளை வந்து தயார் பண்ணி வச்சிருக்குது ஹுடைடாவுக்கு பக்கத்துல. அதாவது வந்து இவங்க கொஞ்சம் இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க, சவுதி கொஞ்சம் இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க. சவுதியா அல்லது யுஏஇயா தெரியல, இடம் பிடிச்சிருக்காங்க. அதுல யுஏஇ வந்து ஒரு யுஏஇ 80,000 பேர் இறக்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து வான்படை தாக்குதலை வந்து அமெரிக்கா செய்யும், இவங்க வந்து தரை வழியா போவாங்க அப்படின்னு. அதை படிச்சுட்டு அப்புறம் கீழே பார்த்தா எமிரேட்ஸ்னு எழுதி இருந்துச்சு. எமிரேட்ஸ் நியூஸ் பேப்பர் போட்டு இருந்துச்சு. லைட்டா சிரிச்சுட்டு அப்புறம் கீழே திருப்பி உள்ள போய் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க. அதை நான் நிறைய பேசுறதை விட நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இப்படி எதுவும் பிளான் வச்சிருக்கா? அதாவது இந்த ஆதன்ல இருந்து இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மூலமா, அந்த படைகள் மூலமா இவங்களுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு நிறைய மெர்சனரி குரூப்பை கொண்டு வந்திருக்கிறதா தான் நானும் படிச்சேன். பட் ஆனா ஏற்கனவே வந்து அதெல்லாம் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சுதான் விட்டாங்க. ஏன்னா இப்ப இங்க என்ன சிக்கல்னா, நேரடியா ஓகே, இப்ப அமெரிக்கா வந்து யாருக்கு அவர் கொடுக்குது, அமெரிக்கா யாருக்கு அவர் கொடுத்து இவங்க கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்பிச்சு சண்டைக்கு போனாக்கா அது பெரிய பின்னடைவா தான் இருக்கும் யமன் அன்சர் அமைப்புக்கு. ஆனா இத பண்றது சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆதரவோட இருக்கக்கூடிய குழு, இந்த ஏதான்ல இருக்கக்கூடிய குழு. இப்ப இந்த குழு நேரடியா யமன் அன்சார் அல்லா அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய யமன் பகுதிக்கு போர் தொடுத்து போச்சுன்னா யமன் அன்சார் அல்லா அமைப்பு கைகட்டி வேடிக்கை பார்க்குமா என்ன? நேரடியா ஏற்கனவே என்ன பண்ணாங்க, அரம்கோ ஆயில் ரெஃபைனரி மீது தாக்குதல் நடத்தினாங்க. அங்க மட்டும் இல்ல, அவங்க வந்து துபாய் வரைக்கும் தாக்குதல் நடத்துவோங்கிறத எச்சரிக்கையாக ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. சோ அதுதான் நடக்கும். அது நடந்ததுன்னா நடத்திட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் தானே அவங்க அமைதியா வெளில போனாங்க. அந்த 2018-19 துபாயிலே ஒரு கட்டடத்து மேல அவங்க ரெண்டு ட்ரோன் தாக்குதல் நடத்தின பிறகுதான் அவங்க அந்த போர்ல இருந்து வெளியில போனாங்க. அததான் சொல்றேன். இப்போ ஓகே, யமன் அன்சார் அல்லா அமைப்பு அமெரிக்காவினுடைய கப்பற்படை தாக்குதலும் சரி, விமானப்படை தாக்குதலையும் வந்து எதிர்கொள்றாங்க. இது வரைக்கும் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அவங்க மீது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்த முடியல. பொதுமக்கள் மீதுதான் தாக்குதல் பெருசா நடக்குது. அதே சமயத்துல வந்து தரைப்படையை வந்து நான் அனுப்பிச்சு இந்த இதை பிடிக்கணும்னு நீ அனுப்புனா அவங்க அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே டனல் நெட்வொர்க் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தரைப்படை வந்துச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற பயிற்சியையும் ஏற்கனவே மேற்கொண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறாங்க. ஆனா இத பண்ண தூண்டுன நபர்கள் அவங்க இவங்க திரும்பி அடிச்சாங்கன்னா தாங்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்களா, அவங்களால எதை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும். இவங்க வந்து ஏற்கனவே 10 வருஷம் ஒரு இனப்படுகொலை போரை எதிர்கொண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேரை வந்து போர்ல வந்து இழந்திருக்கிறாங்க அந்த இனப்படுகொலை போர்ல. அதையும் தாண்டி நான் வந்து உன்கிட்ட மண்டி போட முடியாது, நான் எதிர்த்து நின்று சண்டை போடுவேன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற தைரியமான அமைப்பு கிட்ட அவ்வளவு தைரியமா உன்னால நின்று எதுக்க முடியுமா? உன்னுடைய ஸ்டேக் எவ்வளவு? உன்னுடைய ஆயில் நிறுவனங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய பங்கு வீழ்ச்சி அடைஞ்சதுனாலோ, அந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து உற்பத்தியை பண்ண முடியலனாலோ, நீங்க வச்சிருக்கிற பிளான் என்ன? உங்களுடைய அதாவது உங்களுடைய பொருளாதார திட்டத்துல நீங்க இந்த மாதிரி வந்து நகரங்களை, ஏஐ தொழில்நுட்ப ஃபேக்டரிகளை இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு அடிப்படையா இருக்கிறது அந்த நிறுவனத்தினுடைய எண்ணெய் தான். அந்த நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு எண்ணெய் வந்து பெரிய பிரச்சனைக்கு போனுச்சுன்னா எப்படி நீ சர்வை பண்ணுவ? அவன் சர்வை பண்ணிடுவான். நீ இருக்கிறதே வந்து ஃபேமிலி டிக்டேட்டர்ஷிப் இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கீங்க, மொனார்கியா. உங்களை எதிர்த்து உங்க நாட்டுக்காரன் வந்து கிளர்ந்திருந்தான்னா நீ என்ன தாங்குவியா? தாங்க முடியாது. அமெரிக்காவால என்ன பண்ண முடியும்? ஒன்ன காப்பாற்ற முடியுமா? அதே போல நீ ஒரு நகரத்தை வச்சுக்கிட்டு சில ஆயில் ரிசோர்சஸ் வச்சுக்கிட்டு நீ பழப்ப ஓட்டிட்டு இருக்க. அவன் மீது வந்து உன்னுடைய அதாவது ஆயில் ரிசோர்சஸ் ரிஃபைனரி மீது தாக்குதல் நடத்தினான்னா உன்னால எதிர்கொள்ள முடியுமா? உன்னுடைய நகரங்கள் வச்சிருக்கிற நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தினான்னா அங்க இருக்கிற நிறுவனங்கள் அங்க இருப்பாங்களா?
அங்க போட்டிருக்கிற முதலீடுகள் அங்க நிக்குமா? இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்து இவங்களுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போனாங்கன்னா தான் இந்த மாதிரி எல்லாம் போக முடியும். அதனால எமன் அன்சாருல்லா அமைப்புக்கு எதிராக வந்து இவங்க என்ன திட்டம் வேணாலும் போடலாம். அதனுடைய பின்விளைவுகள் வந்து படுமோசமானதா இருக்கும். அது மட்டும் உறுதியா நம்மளால சொல்ல முடியும். ஓகே ஓகே தோழர், பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை வச்சுதான் அடுத்த வரப்போகிற புவிசார் அரசியல என்ன மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படின்னு தெரிய போகுது. அதே போல நம்ம கடைசியா போனதுல பேசுன மாதிரி விட்காஃபும் புட்டினும் ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஓமனுக்கு விட்காஃப் வர்றதுக்கு முன்னாடி ரஷ்யால மாஸ்கோல புட்டினை மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. 4 மணி நேரம் 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. அது க்ளோஸ்டு டிஸ்கஷன் தான், வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து கெர்மனி மாளிகையில இருந்து சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது நியூஸ் வந்துச்சாங்க இது சம்பந்தமா? அங்க பெரிய அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள பெரிய பிளவு ஏற்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த போரை பொறுத்தளவுல ரஷ்யா யுக்ரைன் போரை பொறுத்தளவுல ஸோ அது வந்து பெரிய சிக்கல்ல இருக்கிறதா தான் சொல்றாங்க. ஏன்னா விட்காஃப் வந்து புட்டினுக்கு ஆதரவா இருக்கிறாரு, அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டாருங்கிற மாதிரி வந்து இன்னொரு தரப்பு, அதாவது குறிப்பா வந்து இந்த ப்ரோ சைனிஸ்ட் குரூப், இதுல விட்காஃபும் ப்ரோ சைனிஸ்ட் தான், ட்ரம்ப்பும் ப்ரோ சைனிஸ்ட் தான். இவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியும் நியோகான் குரூப் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை எதிர்க்கிறதா வந்து இப்ப தகவல் வருது. அது நேரடியா ட்ரம்ப்பை வந்து எதிர்க்கிறாங்க. அது இந்த ட்ரேட் வார் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ட்ரேட் பாலிசியை வந்து சேஞ்ச் பண்ணி டாரிஃப் எல்லாம் போட்டதுல வந்து அதை எதிர்கொள்ள முடியாத சிக்கல்ல ட்ரம்ப் வந்து இவங்கள இந்த பிளவை வந்து இணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ அதனால எதுவுமே வந்து சரியா போகல. ட்ரம்ப் டீமே வந்து பெரிய கேயோஸா தான் இருக்கு. ட்ரம்பினுடைய முடிவுகளும் கேயோஸா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அங்கெல்லாம் பெருசா வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்க தேவையில்லைங்கிறது தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையா இருக்கு. எல்லா இடத்துலயும் அதுதான் நிலைமை. இன்னைக்கு ஈரானுக்கு எதிரான போருங்கிறதும் அதே நிலைமையில தான் இருக்கு. ரஷ்யாவினுடைய போருங்கிறதும் அதே நிலைமையில தான் இருக்கு. ட்ரேட் வாரு, உலகத்தினுடைய சூழல், உலகத்தினுடைய பொருளாதாரம், அமெரிக்க பொருளாதாரம் எல்லாமே இன்னைக்கு படு மோசமான ஒரு காலகட்டத்துல தான் இருக்கு. ஓகே ஓகே, புரியுது தோழர். என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. இது கொண்டு போய் நீங்க இந்த கிரேட் டிப்ரெஷனை பத்தி அப்பப்ப சொல்லிட்டு இருப்பீங்க. அமெரிக்கா வந்து எங்கேருந்து மீண்டு வந்துச்சுன்னா திருப்பி ஆயுதங்களை தயாரிச்சு முதல் உலக போர்ல கொடுத்து அடுத்தடுத்த இதுலலாம் நவீன ஆயுதங்கள் தயாரிச்சு அங்கேதான் காசு சம்பாரிச்சு மேலே எழுந்து வந்தாங்கன்னு, அதே நம்ம இப்ப 20களோட 1920கள்லேருந்து 2020கள்ல இருக்கோம் இப்போ. ஸோ மேபி 100 வருஷம் கழிச்சு அதே மாதிரி நிலைமை வரப்போதா, இல்லை எந்த நாடு தப்பிக்க போகுது, எந்த நாடு விழப்போகுது அப்படின்றது போகதான் தெரியும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.